பேரறிவும் பெரும் ஆசையும் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் தான் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அதாவது கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருந்து வந்தார். தற்போது வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகராசிக்கு செல்கிறார். அதாவது கடகராசிக்கு சென்று உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம். மேலும் குரு பகவான் என்பவர் மிதுன ராசியை பொறுத்தளவு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி, அதாவது களத்திர ஸ்தானாதிபதி மற்றும் தொழில்காரகன், தொழில் ஸ்தானாதிபதி. அவர் 2ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். இது எப்படி இருக்கும் என்று பார்த்தால் உங்களுடைய தொழில் ஒரு அபார வளர்ச்சி அடையும். தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக லாபம் கிடைத்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது. இதுவரை திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். குழந்தை பேறு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஒரு வருஷத்துல. மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவருடைய தொழில் என்பது அடுத்த கட்டத்திற்கு ஒரு நகர்வை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில். அது மட்டுமல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது குறிப்பாக தொழில் சார்ந்து இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய தொழிலில் ஒரு அபார வளர்ச்சி, ஒரு வெற்றி, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உச்சத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது. நீங்கள் வாங்கிய அத்தனை கடன்களும் அடைய போகிறது. இதுவரைக்கும் எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் தீரப்போகுது இந்த காலகட்டத்தில். உங்கள் உடம்பில் ஏற்பட்ட சிறு சிறு பிணிகள் அத்தனையும் விலகப் போகிறது. தற்பொழுது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்பது 100% நன்மைகள் அளிக்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. மேலும் அடுத்த ராசியான கடகராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.